பகவத்கீதை பார்ட் 1 to 20 நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதில் நிறையா கமெண்ட்ஸ், அதாவது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நிறையா பேர். அதில் 1-2 பேரோட கருத்து என்னென்னா, நீங்கள் அர்ஜுனனை ரொம்ப திட்டிருக்கீங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ அவர் மேலே உங்களுக்கு கோபம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் பதில்? நம்பர் 1, அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணம். அந்த பகவத்கீதை நம்முடைய ஸ்பீச் நல்லா இருக்குன்னு மக்களுடைய பாராட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கு பல காரணம். இதை நான் முதல்ல பேசுகிற போது சின்மயானந்தாவுடைய உரை, சித்பவானந்தாவுடைய உரை, சத்யசாய்பாபாவுடைய பேச்சு, அப்புறம் ராமகிருஷ்ண மடத்தினுடைய அந்த மொழிபெயர்ப்பு, இப்படி நிறைய அந்த பகவத்கீதையில் என்னென்ன வந்திருக்கோ அவைகளெல்லாம் தொடர்ந்து படித்தேன். எல்லாரையும் விட ஒரு ஆழமான உரை யாருடையது அப்படின்னு பார்த்தா இன்டர்பிரேஷன், ஓஷோவனுடைய அப்ரோச். ஏன்னா மற்ற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கடவுள், பகவான் அப்படிங்கிறத அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதே இல்லை, நம்ம ஞானம் அப்படின்னு எடுத்துக்கணும், ஞானமடைதல் அப்படிங்கிற பாதையை நோக்கி போகணும், அப்போ ஞானமடைதல்ங்கிறது தான் கிருஷ்ணன் அப்படின்னு அந்த கருத்தை ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லும் போதும் பழைய உரைகள் எல்லாத்தையும் சொல்கிறார். ஏற்கனவே சங்கரர் சொன்னது, அவர் சொன்னது, இவர் சொன்னது, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை சயின்டிஃபிக்காக ஓஷோ நிறுவுகிறார். அதே நேரத்தில் பக்திக்கு ஒன்றும் குறை இல்லை. கபீருடைய பாடல், மற்றவங்களுடைய பாடல், அதெல்லாம் நிறைய கோட் பண்ணுறார். அதை படித்த பிறகு தான் எனக்கும் தமிழில் இது மாதிரி பகவத்கீதைக்கு ஒரு நல்ல உரை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு உண்டாச்சு. அதில் அவர் சொல்லுகிற ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனன்னு சொன்னால் என்றைக்கோ கிருஷ்ணனுக்கு முன்னாடி நின்ன ஒரு நபர் அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஒரு சைக்காட்ரிஸ்டினுடைய டேபிளில் பிரச்சனையோடு உட்காருக்கிற ஒரு இந்தியன் சிட்டிசன், இல்லை சராசரி மனுஷன், அவன் நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு வருவான். ஸோ அந்த கன்ஃபியூஷனோடு இருக்கிற போது அவனுக்கு ஞானம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஆங்கிளில் நாம் கீதையை பார்க்கலாம் அப்படின்னு அவர் பேசினார். அதுக்கு பிறகு நான் கீதையை படிக்கும்போது நிஜமாகவே என் மனதில் வேறு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. அர்ஜுனன் என்பவன் குழம்பி இருக்கிற ஒரு மனிதன். இல்லை என்ன தெரியுமா பெரிய நுட்பம், அர்ஜுனன் கூட கொஞ்சம் தெளிவாக இருந்தான். என்ன தெளிவாக இருந்தான்? நான் குழம்பி இருக்கிறேன்னு தெளிவாக இருந்தான். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய தெளிவு. சாரி, இப்போ நீங்கள் என்ன ஒன்றும் கேட்காதீங்க, ஐ எம் கன்ஃபியூஸ்ட்னு சொன்னால் அவன் ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். இந்த கன்ஃபியூஷன்லேயே சில பேர் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறான், கன்ஃபியூஷனில் சில பேர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறான், கன்ஃபியூஷன்லேயே சில பேர் சட்டசபை, பார்லிமெண்ட்டு எல்லாத்தையும் உட்காந்துக்கிறான். கொஞ்சம் யோசிச்சுப்பார், கன்ஃபியூஷன் உள்ளவன் ஒரு ஜட்ஜாக உட்காந்தான்னா, கன்ஃபியூஷன் உள்ள ஒருத்தன் டாக்டராக உட்காந்தானா, கன்ஃபியூஷன் உள்ள ஒருத்தன் லெஜிஸ்லேட்டராக போய் உட்காந்தானா அந்த நாடு என்ன ஆகும்? ஆனால் அர்ஜுனன் எவ்வளோ தெளிவு, போருக்கு போக மாட்டேன்ட்டான். ஐயோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட், நான் இப்போ எப்படி போருக்கு போவேன் அப்படின்னு கேட்குறான். அந்த கன்ஃபியூஷன்லேருந்து அவனை வெளியில் கொண்டு வராரு கிருஷ்ணன். இப்போ நான் அந்த அர்ஜுனங்கிற இடத்துல இந்திய சராசரி மனிதன், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், ஹீ இஸ் கன்ஃபியூஸ்ட். இதை மையமாக வச்சு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு யுக்தி பல பேருக்கு தெரியாது, திட்டுவது கூட ஒரு வைத்திய முறை. ஒருத்தர் சில பேர் திட்டுறோம் பாருங்கள், அது கூட ஒரு வைத்திய முறை, அது பல பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிறவங்க தான் குழந்தைங்களை திட்டக்கூடாது, பிள்ளைங்களை திட்டக்கூடாது. இப்போ நாங்களாம் உங்களை வளர்க்குற போது திட்டாமையாக வளர்த்தோம், கொஞ்சம் கூடவே திட்டிருப்போம், திட்டி தான் வளர்த்துருப்போம். இப்போ என்ன சொல்கிறோம், லேட்டஸ்ட் திட்டவே கூடாது, குழந்தைங்களை திட்டவே கூடாது அப்படிங்கிறாங்க. அது தவறு. ஏன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ரொம்ப அதுக்கு இப்போ எங்களுக்கு முந்தின தலைமுறை எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிப்பாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை. சில இடங்களில் சொல்லுவோம், சில இடங்களில் கண்டிப்பாக சொல்லுவோம், சில இடங்களில் ஒதுங்கிடுவோம். உங்கள் சௌரியம் நீங்கள் இப்படி பார்த்துங்க, உங்கள் சௌரியம் போல் பார்த்துங்க அப்படிம்போம். இப்போ நீங்கள் துணி எடுக்கிறதுலாம் நாங்கள் ஒன்றும் தலையிடுறதில்லை. முன்னெல்லாம் பிள்ளைகள் துணி எடுக்கும்போது அம்மா அப்பா எல்லோரும் தலையிடுவாங்க. நாங்கள் இப்போல்லாம் தலையிடுறதில்லை. உங்களுக்கு பிடிச்சது போட்டுங்கோ அப்படிங்கிறோம். அது மாதிரி சில சந்தர்ப்பத்தில் கண்டிப்பதுங்கிறது ஒரு தகப்பன் தாய்க்கு இருக்கிற ஒரு உரிமை. அது மாதிரி சில ஸ்பீக்கர்ஸே பேரண்டல் ஆட்டிடியூட்னு சொல்லுவான். ஒரு பெற்றோருக்கு உரிய ஒரு மனோபாவம் என்கிட்ட அது உண்டு. ஒரு டீச்சர், ஒரு பெற்றோர், இவங்களுக்கு உரிய ஒரு கண்டிப்பான ஒரு குணம் என்னுடைய பேச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். 2, அர்ஜுனன் குழம்பி இருக்கிறான், எதிரில் இருக்கிறவனும் குழம்பி இருக்கிறான். குழப்பத்துலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது, நீ உருப்படுற ஐடியா இல்லையா உனக்கு அப்படின்னு திடீர்னு கேட்போம். இவ்வளோ சொல்கிறேன் உன் மண்டையில் ஏன் இல்லையா
அப்படி அதை கேட்காம சொல்லலாம். ஒரு புத்தராக இருந்தால் நாங்கள் சொல்லலாம். நாங்களாம் புத்தா இல்லை. அதனால் கொஞ்சம் கண்டித்து சொல்கிறோம். இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று பல பேருக்கு அதில் தெரியாது. நான் நினைக்கிறேன் 12-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல் பகவத்கீதை வந்து மஸ்கட்டில் பேசினேன். 15 வருஷம். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பேச்சில் ரொம்ப காட்டம் உண்டு, கடுமை உண்டு. இப்போ நான் கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாரு. என்ன இப்படி நீங்கள் குழந்தைத்தனமாக கேட்குறீங்களேம்பேன். இப்போ அப்போல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக பேசாதே அப்படிம்பேன். சிறுபிள்ளைத்தனமாக பேசாதேனாலும் குழந்தைத்தனமாக சொல்கிறியனாலும் அர்த்தம் ஒன்று தான். ஆனால் இந்த சிறுபிள்ளைத்தனமாக பேசுறது நிறுத்து அப்படிம்போம் அப்போல்லாம். இப்போ அப்படி இல்லை. இப்படி குழந்தைத்தனமாக கேட்குறீங்களே, அதே கண்டென்ட்டு தான். ஆனால் நாங்கள் இப்போ சாஃப்டாக மாற்றிட்டோம் சில விஷயத்தில். நீ முட்டாளா அப்படிம்போம். சார் கொஞ்சம் அறிவோடு யோசிச்சு பாருங்களேங்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன முட்டாளா? 50 வயசில் என்னுடைய பேச்சு அப்படி தான் இருந்தது. இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. அதனால் நாங்கள் இப்போ முட்டாளான்னு கேட்குறதில்ல, என்ன கொஞ்சம் அறிவோடு யோசிச்சு பாருங்களேன் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ ஏற்பட்டிருக்கிற மெச்சூரிட்டி பேசுகிற முறையில் அப்போ கிடையாது. அது இன்னொரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, அர்ஜுனை திட்டப்பட வேண்டியது. அவ்வளோக்கு ஹீ டிசர்வ்ஸ் இட். என்ன ஒரு போர்க்களத்துக்கு வரைக்கும் ரெடி பண்ணி கொண்டாந்து நிறுத்தினதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிறாருன்னா, இன்றைக்கி பாரு, இன்ஜினியரிங் படிச்சுட்டு கிளார்க் வேலைக்கு போகிறேங்கிறான். ஹி வாஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் இன்ஜினியரிங். நீ பிஇக்கு செலவு பண்ணியிருக்கு, எவ்வளவோ கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு உனக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது நான் வந்து லேவாதேவி வியாபாரம் பண்ணுறேன், நான் சோப்பு தூள் விற்கிறேன் அப்படின்னு போகிறான். நீ அப்புறம் பிஇ படித்த ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. உடனே நீ கூட என்ன பார்த்து கேட்கலாம், நீ பிஎல் படித்து நீ மட்டும் பேச்சுக்கு போனீங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல். அனாலிட்டிக்கல் காரணம், லாஜிக்கல் அப்ரோச், அதுக்கு பிஎல் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு மீ. நம்ம படித்த கல்வி எப்படியாவது பயன்படணும். சம்மந்தமே இல்லாத படிப்புக்கு எனக்கு தெரிஞ்சு சில பேர் பிஏ படிச்சுட்டு மாமனாருடைய இரும்பு கடையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். மாமனாருடைய இரும்பு கடையில் போய் உட்காந்துருக்கான். நீ மாமனார் கடையில் உட்காந்துருக்கிறதா இருந்தால் நீ படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ சமூகம் ஒரு மனிதனை எதற்கு தயாரித்ததோ அதுக்கு அவன் தயாராக இல்லாமல் வேறு வேலைக்கு போகிறதுங்கிறது தவறு. இந்த அர்ஜுன புத்தி கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கி 100க்கு 90 பேர் 10 காசு கூட கிடைக்கணும் எந்த வேலைக்கு வேணாலும் போகிறேன் அப்படின்னு அப்படி போகக்கூடாது. நாம் எதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும்? நம்மளை 25 வருஷம் எதுக்கு தயாரித்தாங்க? நம்ம அப்படி தயாரித்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம எப்படி இன்னொரு விஷயத்தில் போய் உட்காரலாம்? நமக்கு அதில் பேஷனே இல்லையே, நமக்கு அதில் ஆர்வமே இல்லையே, ஏன் தகுதியே இல்லை, அந்த வேலையில் போய் உட்காந்துக்கிறேன். இவைகளெல்லாம் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் புத்தியை சொல்லலை, நீங்கள் ஆட்டிடியூட் அதுதான் சொல்கிறீங்க. ஆமாம், அது அர்ஜுனுடைய அந்த அவருடைய மனோபாவம். அது அர்ஜுன புத்தின்னு சொல்கிறேன், அந்த வார்த்தையில் அவ்வளோதான். அர்ஜுனனுடைய புத்தி தான், அந்த இடத்துல மனோபாவத்தை தான் நான் மீன் பண்ணுறேன். எக்ஸாக்டாக அந்த மீனிங் வந்து மனோபாவம் தான். அதனால் அர்ஜுனனை கண்டிக்கிறோன்னு இல்லை, அர்ஜுனுடைய அந்த இயல்பு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அதை எடுத்துக்கணும்.